இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய தேவை நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கின்றார். வேதத்தில் பர்த்திமேயு என்ற ஒரு குருடன் இயேசு கிறிஸ்து அந்த வழியே செல்கிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அவரை அநேகர் நீ பேசக்கூடாது என்று தடுத்தார்கள். ஆனால் அவன் முன்பு கூப்பிடுவதை விட அதிகமாய் சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்பொழுது இயேசு நின்று அவனை அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு அவனுக்கு பார்வை கொடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு கூக்குரலுக்கும் அவர் நின்று பதில் கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆம், அவர் உங்களை என்னையும் நேசிக்கிறபடினால் தான் இன்றும் நமக்காக பிதானுடைய வலது பரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுப்பார், நமக்கு உதவி செய்வார், நம்மை விடுதலை ஆக்குவார், நமக்கு அவர் சுகத்தை கொடுப்பார். ஆபத்து நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்லுகிறது. கூப்பிடுகிற எளியவனையும் அவர் விடுவிக்கிறாராம். நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவே என்று கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். ஆம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் மனிதர்களை கூப்பிடுவதை விட, மனிதர்களிடத்தில் சொல்வதை விட, உங்களையும் என்னையும் படைத்தவரும் நமக்காக இரத்தத்தை சிந்தினவருமாகிய இயேசுவினிடத்தில் நாம் சொல்வது நல்லது. நெருக்கத்தில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகின்ற போது அவர் நம்மை விசாலத்தில் வைப்பார். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் என்று வேதம் சொல்கிறது. அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று. நெருக்கத்திலே கூப்பிடுகின்ற போது அவர் நிச்சயமாய் கேட்டு விடுதலை செய்வார். நம்பி விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்மிடத்தில் யாரெல்லாம் அவருடைய தேவைகளுக்காக உம்மிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருடைய சத்தத்தையும் கேட்டு நீர் பதில் கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடுகையில் அவனை கேட்டருள் நீர் என்று வேதம் சொல்வது போல ஒவ்வொருடைய கூப்பிடுதலும் நீர் கேட்டு பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.